ஆல்ரெடி 11 ஜோனில் நம்ம ப்ரைவேட் கொடுத்துட்டோம். இந்த பர்டிகுலராக 2 ஜோனில் ப்ரைவேட்டை விளக்குறதுக்காக மாநகராட்சியை இன்னும் முடிவெடுக்க மாட்டாங்க. ஏன்னா 13 நாளாக வெயில் மழைன்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 2 ஜோனுக்கு மட்டும் ஏன் மாநகராட்சி இல்லை, மாநகராட்சி சார்பாக வந்து பல்வேறு கட்டத்தில் வந்து பேச்சுவார்த்தைகள் வந்து அவங்களுக்கு தரப்பில் நடத்தியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு இரவு நைட்டு 1 மணி 2 மணி வரலாம் கூட பேச்சுவார்த்தை வந்து மாநகராட்சி சார்பாகவும் அவங்க சார்பாகவும் நடத்தியிருக்கிறோம். ஸோ பணியாளர்களுக்கு வந்து பணி பாதுகாப்பு தான் முக்கியமாக வந்து அவங்க வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை. அதை மாநகராட்சி சார்பாக வந்து முற்றிலுமாக அந்த பணி பாதுகாப்பு வழங்கப்படும் அப்படின்றத தெரிவித்துக்கிறேன். அது மட்டும் இல்லாத இதற்கு முன்னாடி இருந்த தூய்மை பணியாளர்களுக்கு இந்த நிறுவனத்தில் சேருவது மூலயமா பல்வேறு வகையில் வந்து அவர்களுக்கு இருக்கிறது. இப்போ பிஎஃப் இருக்குது, ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது, அதே போல் அவர்களுடைய குழந்தைகள் கல்வி ஊக்கத்தொகை இருக்குது, அதே போல் போனஸ் இருக்குது, பண்டிகை காலங்களில் வந்து சிறப்பு பரிசுகள் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு வகையில் வந்து அவர்களுக்கு பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய வகையில் தான் நம்ம வந்து செயல்பட்டு வருகிறது தெரிவித்துக்கிறோம். இல்லை, இன்றைக்கு நீதிமன்றத்தில் தீர்ப்பு அதுதான் வந்து வழங்கியிருக்கிறாங்க. ஆர்ப்பாட்டம் நடக்கிறது அப்படின்னாலே ரூல்ஸ் வந்து சில திங்ஸ் க்ரைட்டீரியா இருக்குது. ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் எந்த ஒரு பகுதியிலுமே ஆர்ப்பாட்டம் மேற்கொள்வார்கள். இப்பயுமே வந்து போலீஸ் கிட்ட ரூலுக்கு வந்து என்ன ப்ரொசீஜரோ அவங்க ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளக்கூடிய சூழல் அவங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா பெர்மிஷன் வாங்கிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு சென்னை மாநகராட்சியில் சில பகுதிகள் இருக்குது. அந்த பகுதிகளில் வந்து அவங்க அதை மேற்கொள்ளலாம். இந்த வளாகம் வந்து ஆர்ப்பாட்டத்திற்கான வளாகம் கிடையாது அப்படின்றத குறிப்பிட்டுரும். இன்னைக்கு வந்து நீதிமன்றத்தில் வந்து ரொம்ப கிளியராக தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. நீதிமன்ற தீர்ப்பை வந்து முற்றிலுமாகவே நம்ம தமிழக அரசு வந்து மரியாதை கொடுத்து அதன்படி தான் நம்ம செயல்படுறோம். மேம், இந்த பெனிஃபிட்ஸ் பொறுத்தவரைக்கும் நீங்கள் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து பட்டியலிட்டு அந்த பெனிஃபிட்ஸ் எதுவுமே மாநகராட்சி தர முடியாது. இல்லை, இதற்கு முன்னே வந்து இந்த பெனிஃபிட்ஸில் ஒரு சில கேட்டகரி தான் வந்து அந்த தூய்மை பணியாளர்கள் வழங்கப்பட்டிருந்து. இன்றைக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டாக ஒரு ஆர்கனைஸ்டாக வந்து அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து சேஃபாக இருக்கக்கூடிய ஒரு ஒர்க் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ அதனால் தூய்மை பணியாளர்கள் வந்து நம்பிக்கையாக மாநகராட்சியில் வரலாம். அதே போல் என்றுமே வந்து மாநகராட்சி தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளோ அவர்கள் எழுப்பக்கூடிய குரலை கேட்க நம்ம மாநகராட்சி தயாராக இருக்கிறது. அவங்க தரப்புல இருந்து சொல்லும் போது எல்லாமே குறிப்பிட்டு சொல்றாங்க. நிறைய பேர் அரசு அதிகாரிகளுக்கு வந்து எல்லா பெனிஃபிட்ஸையும் அரசால கொடுக்க முடியுது, தூய்மை பணியாளர்கள் மட்டும் எந்த பெனிஃபிட்ஸையும் அரசால கொடுக்க இல்ல. பெனிஃபிட்ஸ் தான் நான் இப்போ இத்தனை பெனிஃபிட்ஸ் வந்து குறிப்பிட்டு அதுதான் நான் குறிப்பிட்டு தெரிவித்திருந்தேன். இன்னைக்கு தனியார் மூலமா நம்ம எடுக்கக்கூடியதுனால பல்வேறு வகையில வந்து அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ நம்ம மாநகராட்சியோட ஒப்பந்த அடிப்படையில தான் வந்து இதை நம்ம பணிகள் மேற்கொள்றோமே தவிர அட்லாஸ்ட் ஓனர்ஷிப் மாநகராட்சிக்குள்ள தான் இருக்கும். ராம்கிக்கு வந்து குறிப்பிட்ட காலங்கள் ஒப்பந்தம் பண்றோம். அதுக்கப்புறம் தேவைன்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் நம்ம பணிகள் வந்து மேற்கொள்ளும். அவங்களுக்கு அந்த அதே ஊதியம் தரப்படுவாங்க. ஊதியம் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வந்து பல்வேறு வகையில அதர் பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம வழங்கிட்டு வரோம். ஊதியத்தை குறித்து குறிப்பிடும் பொழுது அவங்க பணியில வந்து ஃபர்ஸ்ட் சேரட்டும். சேர்ந்தோடனே வரக்கூடிய நாட்கள்ல வந்து அது நிறைய ப்ரொசீஜர் இருக்கு, பேப்பர் ஒர்க் இருக்கு. ஒரு நாள்ல எடுக்கக்கூடிய முடிவு இல்லை. ஃபர்ஸ்ட் பணியில சேர்ந்த பிறகு அது கண்டிப்பா பரிசீலிக்கப்படும் அரசு சார்பாக. இல்ல, நெகோசியேஷன் டாக் ஃபெயிலியர் நீங்க எடுக்க முடியாது. இன்றைக்கு 2 வகையில வந்து வழக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்குது. மாநகராட்சி சார்பாகவும் சரி, அவங்க சார்பாகவும் 2 வகையில வழக்கு ஏற்பட்டிருக்கு. அதுல ஒரு வழக்குக்கு வந்து இன்னைக்கு தீர்ப்பு பில் போனவங்களுக்கு வந்து இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு. தீர்ப்பின்படி மாநகராட்சியோட வளாகத்துல வந்து அவங்க வந்து தொடர்ந்து இதை கடைபிடிக்க கூடாதுன்றதை தெரிவித்திருக்கிறாங்க. நீதிமன்றத்தை மதிக்கக்கூடிய அரசு தான் தமிழக அரசுன்ற அடிப்படையில பணியாளர்களையும் மாநகராட்சிக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி தான் நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். அதே போல இன்னொரு தீர்ப்பு வந்து கோர்ட்ல இருக்கு. வரக்கூடிய தீர்ப்பின் முடிவின் அடிப்படையில வந்து வரக்கூடிய நாட்கள்ல வந்து இல்ல, நீதிமன்றத்தை மதிக்கக்கூடியது தான் தமிழக அரசுன்றதை மீண்டும் மீண்டும் தெரிவிக்கிறேன். ஊதியத்திற்கு மாநகராட்சி உத்தரவாதம் அளிக்குமா? அடுத்த கட்ட நிறைய இல்ல, இப்ப அதுவும் வந்து வழக்குல இருக்கிறது. அதுக்கான தீர்ப்பு வந்த பிறகு தீர்ப்பின் அடிப்படையில வந்து மாநகராட்சி செயல்படுன்றது தெரிவித்துக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.